ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு 5:30 மணிக்கெல்லாம் கிச்சனுக்குள்ளே ஏறியாச்சு. என்னென்னா இன்னைக்கு என்னோட பொண்ணுட வந்து எக்ஸாம் இருந்துச்சு கேரளாவில். ஸோ அதனால் காலையில் வந்து இட்லி சாம்பார் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு வந்து பீஃப் ஃப்ரை நெய் சாப்பாடு எல்லாம் எடுத்து பேக் பண்ணி அதுக்கப்புறமா கொண்டு போகணும். ஸோ அதனால் சீக்கிரமாக வேலை செஞ்சுட்ருக்கேன். காலையில் இட்லி சுட்டுட்டு காலையில் டிஃபனை சாப்பிட்டுட்டு லஞ்ச் மட்டும்தான் நம்ம வந்து பேக் பண்ணுறோம். இப்போ வந்து காலையில் வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யணும்னா ஒரு கப் காஃபி இல்லைன்னா டீ குடித்தா தான் வேலை நடக்கும். அதுக்குள்ளே வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒனியன் அதே மாதிரி தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா சீக்கிரமாக நம்ம தாளிச்சு விட்டுட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து கொஞ்சமாக ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்னா கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் எல்லாமே உளிச்சு வச்சுருந்தேன். அதே மாதிரி இந்த பீஃப் இருக்குங்களே அதையும் நான் வேக வச்சுருந்தேன் ஒரு நாளைக்கு முன்னாடியே. ஸோ அதனால் அந்த பீஃப் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துருச்சு. அரிசியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நெய் சாப்பாட்டுக்கு. இப்போ வந்து பீஃப் ஃப்ரை பண்ணலாம். பீஃப் ஃப்ரை பண்ணுறதுக்காக பீஃபை வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு மட்டும் சேர்த்து நேற்றே வந்து குக்கரில் வேக வச்சுருந்தேன். காலையில் மட்டும் ஒரே ஒரு விசில் விட்டாச்சு. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து பக்கத்தடுப்புலேயே வந்து நெய் சாப்பாட்டையும் தாளிச்சிட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சாச்சு. அந்த பக்கம் இந்த பக்கம் போய்கிட்டே இருக்குது நெய் சாப்பாட்டுக்கும் பீஃப் ஃப்ரைக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டேன் நெய் சாப்பாட்டுக்கு. அதுக்கப்புறமா அளவான தண்ணி, அதாவது ஒரு பாத்திரம் அரிசிக்கு வந்து 2 பாத்திரம் தண்ணி ஊற்றிருக்கேன். என்னென்னா கொஞ்சமாக வைக்கிறனால. அதுக்கப்புறமா வெங்காயத்து கூட தக்காளியும் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக சமைக்கிறனால தண்ணி வந்து 2 கப் அளவுக்கு ஊற்றணும். நீங்கள் வந்து நிறைய சமைக்கிறீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு வந்து 1.25 கப்பு 1.5 கப்பு ஊற்றினா போதும். இப்போ வந்து தக்காளி, பூண்டு, இஞ்சி பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து பீஃபையும் போட்டாச்சு. ரொம்ப வந்து மசாலா எல்லாம் சேர்க்கலைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்ல சூப்பராக வந்து கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் நான் இன்னைக்கு வந்து ப்ரிப்பரேஷன் செஞ்சுருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்ம என்னென்னா நம்ம எங்கேயாச்சும் போகிறோன்னா ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான ஒரு ரெசிபி செஞ்சு கொண்டு போனனால நினைக்கக்கூடாது. நம்ம சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணுறது நம்ம ரெடி ஆகிறது. அதேமாதிரி நம்ம டைமுக்கு வந்து கிளம்பணும். ஸோ அதனால் வந்து சிம்பிளாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்ல சூப்பராக வந்து ஒரு 7 மணிக்குள்ளே எல்லா டிஃபன் எல்லாமே ஆகிடுச்சு. இப்போ வந்து நெய் சாப்பாடு எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஹாட் பாக்ஸ்க்குள்ளே. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து சூப்பரான நல்ல கீ ரைஸோட அதே மாதிரி நல்ல பீஃப் ஃப்ரை எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போய் அங்கேருந்து சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி இவ்வளோதான். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள்லாம் கிளம்பிட்டு வரோம். கேரளா ஃபுட்டும் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்நாக்ஸுக்காக பிஸ்கெட்டு, கேக்ஸு எல்லாம் இருந்துச்சு. பசங்க வந்து பசிச்சா கொடுக்கறக்கு. அதுக்கப்புறமா கரண்டி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கவரு எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.